அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்த நியூசிலாந்தின் வெளிவிவகார அமைச்சர் யார்? விடை: வின்ஸ்டன் பீட்டர்ஸ். நியூசிலாந்தின் வெளிவிவகார அமைச்சரும் நியூசிலாந்தின் துணை பிரதமருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அண்மையில் மரணமடைந்த இலங்கையின் பிரபல திரைப்பட நடிகை யார்? விடை: மாலினி பொன்சேகா. இலங்கையின் பிரபல திரைப்பட நடிகையான மாலினி பொன்சேகா அண்மையில் மரணமடைந்தார். இவர் 1968ஆம் ஆண்டு புஞ்சிபவா எனும் திரைப்படம் மூலம் அறிமுகமானார். அத்துடன் 1978ஆம் ஆண்டு பைலட் பிரேமநாத் எனும் இந்திய திரைப்படத்தில் நடிகர் சிவாஜி கணேசனுடன் நடித்திருந்தார். மேலும் தொடர்ச்சியாக 12 முறை சலீம் நீல்சன் மக்கள் விருது வென்று சாதனை படைத்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 78வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் தங்கப்பனை விருது வென்றவர் யார்? விடை: டென்செல் வாஷிங்டன். அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற 78வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் டென்செல் வாஷிங்டன் தங்கப்பனை விருது வென்றார். சிறந்த இயக்குனருக்கான தங்கப்பனை விருது ஈரானின் ஜஃபார் பனாகி அவர்களுக்கு கிடைத்தது. அண்மையில் தனிநாட்டு பிரகடனத்தை அறிவித்துள்ள பாகிஸ்தான் பிராந்தியம் எது? விடை: பலுசிஸ்தான். அண்மையில் பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் விடுதலை இராணுவம் பலுசிஸ்தான் நகரினை தனிநாடாக அறிவித்துள்ளது. சர்வதேச நீதிமன்றிலிருந்து அண்மையில் விலகிய நாடு எது? விடை: ஹங்கேரி. சர்வதேச நீதிமன்றத்தினால் அண்மையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததனைத் தொடர்ந்து ஹங்கேரி சர்வதேச நீதிமன்றத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டின் புக்கர் பரிசினை வென்றவர் யார்? விடை: பானு முஸ்தாக். இந்தியாவின் கர்நாடக மாநிலம் காசன் நகரைச் சேர்ந்த பானு முஸ்தாக் என்பவருக்கு இவ்வாண்டிற்கான புக்கர் பரிசு கிடைத்துள்ளது. இவர் எழுதிய புத்தகத்தை தீபா பாஸ்கி என்பவர் ஹார்ட் லேம் என்று மொழிபெயர்ப்பு செய்த நூலுக்கு இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அண்மையில் வங்களாதேசத்தில் தடை செய்யப்பட்ட கட்சி எது? விடை: அவாமி லீக் கட்சி. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களின் அவாமி லீக் கட்சியினை பங்களாதேஷின் இடைக்கால அரசு தடை செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் பிரதமராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை: ஆண்டனி ஆல்பனீசி. ஆஸ்திரேலியாவின் பிரதமராக ஆஸ்திரேலிய தொழிற்கட்சி வேட்பாளர் ஆண்டனி ஆல்பனீசி மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய காற்று சுத்திகரிப்பு கோபுரத்தை அண்மையில் நிறுவிய நாடு எது? விடை: சீனா. உலகின் மிகப்பெரிய காற்று சுத்திகரிப்பு கோபுரத்தை அண்மையில் சீனா நிறுவியுள்ளது. இது 100 மீட்டர் உயரம் கொண்டதுடன் தினமும் 10 மில்லியன் கனமீட்டர் காற்றை சுத்திகரிக்கின்றது. 2025ஆம் ஆண்டின் உலக புலம்பெயர் பறவைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? விடை: மே 10 மற்றும் அக்டோபர் 11. 2025ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் பறவைகளுக்கு உகந்த நகரங்கள் மற்றும் சமூகங்களை உருவாக்குதல். இலங்கையின் முதலாவது புலம்பெயர் பறவைகள் சரணாலயம் கண்டி கந்தானையில் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது.